மனிதனே, ஒவ்வொரு நாளும் கபறுகளுக்கு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாயா இல்லையா? எத்தனை ஜனாசாக்களை நீங்கள் சுமந்திருப்பீர்கள்? உங்க வாப்பாட ஜனாசாக்களை சுமந்திருப்பீங்க, தாயுடைய ஜனாசாவை சுமந்திருப்பீர்கள், நண்பர்களுடைய ஜனாசாக்களை சுமந்திருப்பீர்கள். சொல்கிறார், நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள். ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. ஒரு நாளைக்கு உன்னையும் இப்படித்தான் தூக்கி கொண்டு செல்வார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை அவ்வளவுதான் சகோதரர்களே. ஆடின ஆட்டம், ஓடின ஓட்டம், காட்டின கூத்து, கண்ணை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் உலகத்தினுடைய சர்வாதிகாரம். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் லட்சக்கணக்கான ஆடைகள். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் 100 பவுண்ட் நகைகள். நான் சொன்னதை போல் கண்ணை பொத்தினால் ஒரு மஞ்சடி தங்கத்தை விட மாட்டார்கள் உன்னுடைய உடம்பில். அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே மௌத்தாக வந்தவர்கள் நாம், இருக்க வந்தவர்கள் அல்ல. நாம் இறக்க வந்தவர்கள். நாம் இறக்க வந்தவர்கள், இறக்க வந்தவர்கள். அதான் கவிஞர் சொல்கிறார், தஸவ்வத் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி. மனிதனே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீ சொத்துக்களை சேர்க்காவிட்டால் பரவாயில்லை, காணி பூமி வாங்காவிட்டால் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை சேர்த்து வைத்துக்கொள், தக்வாவை சேர்த்து வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? فإنك لا تدري. உனக்கு தெரியாது. إذا جن عليك ليل, இரவை நீ அடைந்தால் هل تعيش إلى الفجر, காலையில் உயிரோடு இருப்பாயா என்று உனக்கு தெரியாது. وكم من فتى أصبح وأمسى لاهيا. எத்தனையோ வாலிபர்கள் வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது, தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுவது கிடையாது, ஆசான்களுக்கு கட்டுப்படுவது கிடையாது. ஆனால் அவன் மறந்து விட்டான், அவனுடைய கஃபனை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். எத்துணை வாலிபர்களின் மரணங்களை நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் மௌத்து அதிகரிக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளம் அது. வகம் மின் ஸகீரின் யுர்தஜா தூலு உம்ரிஹி. எத்தனையோ சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய குழந்தை பெருத்து வளர்ந்து ஆளாகி ஆலிமாயி முஃப்தியாயி, இன்னும் சிலர் டாக்டராயி புரோக்டராயி என்னவெல்லாம் கனவு காண்கிறார்கள். ஆனால் வகத் உத்கில ஜிஸ்முஹு ظுல்மத்தல் கப்ரி. அந்த பிள்ளை பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே ஜனாசாவாக மாறிவிடுகிறது. நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? வகம் மின் ஸஹீஹின் மாத பிகைரி இல்லத்தின். எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ